அம்மா, அக்காக்கு மட்டும் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? எனக்கும் அண்ணனுக்கும் எதுவும் வாங்கலையா? உங்களுக்கு எப்படி சொல்ல வாங்காம இருப்பேன்? எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா, நல்லா இருக்கு பாரு. இது அரவிந்துக்கு. இது அரவிந்துக்கு. இந்தா. நல்லா இருக்குல்ல? மது, நாளைக்கு ஃபங்க்ஷன்ல என் செல்ல குட்டிக்கு அம்மா கையால தான் இத போட்டு விடுவேன். அவளுக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துறியா? இப்ப பாரு. மது, இவ என்ன நாளைக்கு இந்த நெக்லஸ் உனக்கு போட்டு விடுறது? இன்னைக்கே நீ வாங்கி போட்டுக்கோ மது. இது எல்லாமே என்னாலதான் உனக்கு கிடைச்சிருக்கு. இதோ நல்லவ வந்துட்டா. இந்த வீட்ல கொஞ்ச நேரம் சிரிப்பு சத்தம் கேட்டக்கூடாதே, உனக்கு பொறுக்காதே. என்ன பூர்ணி, இது உன்னால கிடைச்சிருக்கா? ஏன் பொண்ணுக்கு நான் வாங்கிட்டு வந்த நெக்லஸ் இது. இதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சும்மா ஏதாவது வளரிட்டு இருக்காத. நான் ஒன்னும் வளரல, உண்மையதான் சொல்றேன். மது வயசுக்கு வந்த அன்னைக்கு நீ அவார்டு வாங்கிட்டு லேட்டா வந்தப்ப நான் கேட்ட கேள்வி அப்படி. அதையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு தானே இப்ப மதுவுக்கு நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்க. நீ மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தான் மதுவை பாக்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பூர்ணி, நீ என்ன பேசிட்டு இருக்க? மது ஏன் பொண்ணு இல்லாம வேற யார் பொண்ணு? ஏன் நீ தேவையில்லாம ஏதேதோ பேசி பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்க? இப்ப உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணாம். இப்ப கூட நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நீ என்ன பண்ண போறேன்னு நானும் பார்க்க தானே போறேன். ஏ மது, நீ வேணா பாரு, நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு இவ இருக்க மாட்டான். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போயிடுவா. ஏண்டி இப்படி எப்ப பார்த்தாலும் இந்த வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பிக்கிட்டே இருக்க? உனக்கு யாரு நிம்மதியாவே இருக்க கூடாதா? நல்லா இருக்கத்த உங்க நியாயம். மது அம்மா இல்லாத பொண்ணாச்சே, அவளுக்கு ஆறுதலா இருக்க வேண்டியவ இப்படி அசால்ட்டா வேலைதான் முக்கியம்னு கிளம்பி போயிடுறாளேன்னு உண்மையை சொன்னேன். இதுக்கு எதுக்கு ஏன் மேல கோவப்படுறீங்க? நீ எந்த உண்மையை சொல்ல வேண்டாம் தாயே. இந்த வீட்ல நல்ல காரியம் நடக்க போகுது. நீ 2 நாளைக்கு கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியா இரு. அது போதும், உனக்கு புண்ணியமா போகும். இங்க பாரு பூர்ணி, நீ தேவையில்லாம முடிஞ்சு போன விஷயத்த திரும்ப திரும்ப கிளறி பிரச்சனையாக்க பாக்குற. யாரு? நான் பிரச்சனையாக்க பாக்குறேனா? நீ மது விஷயத்துல எப்படி நடந்துக்கிறேன்னு அவளுக்கு நான் புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன சொன்னாலும் அதை இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க வேணா நம்பலாம். ஆனா நானும் நம்ப மாட்டேன், மதுவும் நம்ப மாட்டான். ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவளை ஏமாத்த பாக்குறியா? என் பொண்ணை ஏமாத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என் பொண்ணு எனக்கு எதிர திருப்பறதுக்கு தான் நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இது சரியில்லை பூர்ணி, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாத. ஏய், உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்டி. இதுக்கு மேலே நீங்க நின்று விஷமத்தனமா பேசிட்டு இருக்காத. நீ ஒரு ரூமுக்கு போ. விஷமத்தனமானவ நான் கிடையாதத்த, உங்க பெரிய மருமக தான். இவ எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு போக போக புரியும். மது, பூர்ணி சொல்ற எதையுமே நம்பாத. உன்னை எனக்கு எதிராக திருப்பறதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. சரி, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போங்க.
இந்தாம்மா பால் குடி. ஏன் அத்தை நீங்க எடுத்துட்டு வரீங்க? இதுல என்னம்மா இருக்கு? உன் ரூம்ல லைட் எரிஞ்சதை பார்த்தேன். நீ இப்படி ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பேன்னு நினைச்சுதான் பால் எடுத்துட்டு வந்தேன். கொடுங்க. நாளைக்கு ஃபங்க்ஷன்ல பிஸியா இருப்போம்ல, அதனாலதான் இன்னைக்கே முடிச்சு வச்சிடலான்னு வேலை பாக்குறேன். என்னம்மா நீ காலையில ஃபுல்லா கடைக்கடையா ஏறி இறங்கி நகை வாங்குறதுக்கும் துணி வாங்குறதுக்கும் அலைஞ்சு அலைஞ்சு அழுத்து போய் வந்திருக்கோம். நீ ரெஸ்ட் எடுக்காம ஏன் இப்படி உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க? இல்ல அத்தை, இது எல்லாமே நானே செக் பண்ண வேண்டிய வேலை. யாரையும் நம்பி ஒப்படைக்க முடியாது. மது, வா. ஏன் அங்கேயே நின்னுட்ட? உள்ள வா. இல்லம்மா, நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் அப்புறம் வரேன். ஏய் மது, நாங்க பேசிட்டு தானே இருக்கோம், வா. இங்க வா, உட்காரு. இங்க பாரு செல்லக்குட்டி, இனிமே அம்மாவுக்கு எது எப்படி இருந்தாலும் எவ்வளவு முக்கியமான வேலையா இருந்தாலும் நீ தான் எனக்கு முதல்ல, அதுக்கப்புறமா தான் எல்லாமே. அதனால நீ எப்ப வேணாலும் என்கிட்ட பேசலாம். ம்? ஆமா, என் செல்லத்துக்கு என்னாச்சு? ஏன் முகம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு? அம்மா, எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுதும்மா. என்ன சொல்ற மது? உனக்கு எதுக்கு பயம்? உடம்புக்கு என்ன செய்யுது?